வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 1 கப் கருப்பு உளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து நல்லா உடம்புக்கும் நல்லது. இப்போ 3/4 கப்பு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 15 மிளகாய் இருக்கும், வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்தாச்சு. இது கூட பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இட்லி பொடி கொரகொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.